திருமறை குர்ஆன் வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், ஆமன்து பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள். வமா ஹலகத்துல் வல் ஹயாத்த வ மௌத யப்லுவன்னக்கும் அஹ்ஸனல் அமலா, உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தியிருக்கிறேன், உங்களில் சிறந்தவரார் என்று சோதிப்பதற்காக. அதனால் ஆமனத்து பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பொதுவாக மனிதரிடத்தில் பார்க்கலாம், நான் தான் இறைவனை நம்பிவிட்டேனே, எனக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் இறைவன் திருப்தியாக கொடுத்தால்தான் அது சரியாக இருக்கும் என்று எண்ணக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறான் என்று சொன்னால், நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்று நீங்கள் சொன்னதற்காக உங்களை நான் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமோ, அல்லாஹ் அத்தனை பேரையும் சோதிக்காமல் அல்லாஹ் விடமாட்டான். சோதனை என்பது என்ன? எல்லோரும் நினைக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஏதோ அல்லாஹ் சின்ன சிறு சோதனை கொடுப்பான், இது ஒரு பெரிய விஷயமா என்று எண்ணியவர்களாகத்தான் பெரும்பாலும் நாம் இருக்கிறோம். ஆனால் ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹு எவ்வாறு நான் சோதிப்பேன் என்று நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வல நபுலு வன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜுஉ வ நக்ஸி மினல் அம்வாலி வ அன்ஃபுஸி வன் ஸமராத்தி வ பிஷரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்களை ஓரளவு பயத்தாலும், இன்றைக்கு பயம் என்பது நம்மிடத்தில் வந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. நாளை நமது நிலை என்னவாகும்? மத்தியில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களை பற்றி பேசினாலே இவர்களெல்லாம் இங்கிருந்து விரட்டப்படக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் அரபு தேசத்தவர்கள், இவர்களெல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயம் அல்லாமல் இருப்பதில்லை. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பசியை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏறத்தாழ இந்த உலகத்தில் முஸ்லீமுடைய நாடுகள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா 55 நாடுகள் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரு 7-8 நாடுகள் மட்டும்தான் செல்வத்தில் இருப்பதாக நமக்கு கணக்கு பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள நாடுகள் எடுத்துக்கொண்டாலே பெரும் அளவில் பசியில் வாழக்கூடிய மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சோதனை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு ஒரு பயத்தையும் பசியையும் நான் ஏற்படுத்தி சோதனை செய்து பார்க்கிறேன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தின் மூலமாக நான் உங்களை சோதித்து பார்ப்பேன் என்பதாக. அல்லாஹ் அக்பர். நாம் எல்லாம் நினைக்கிறோம், செல்வம் வந்துவிட்டால் சுகபோகமாக வாழலாம், செல்வம் வந்துவிட்டால் தான தர்மங்கள் செய்யலாம் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் செல்வம் பெற்ற மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிற பொழுது அந்த செல்வம் மிகைத்த காரணத்தினால அல்லாஹ்வை ஏற்று வணங்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வணக்க வழிபாடுகள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பெரும்பாலும் நாம் பார்க்கிறோம். இந்த செல்வத்தின் மோகத்தின் காரணமாக அல்லாஹ் எதை வெறுத்தானோ, இணை வைக்கின்ற ஒரு காரியத்தை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை.